சங்கரு, நேத்து டீச்சர் கொடுத்த ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? நம்ம இன்னைக்குல அதெல்லாம் முடிச்சிருக்கோம். இல்ல சங்கரு, சைக்கிள் எங்க? நீ நடந்து வர? அதை ஏன் கோபி கேக்குற? காலையில பார்த்தா வண்டி பஞ்சர் ஆகி கிடக்கு. அதான் சரி நடந்தே போவோம்னு வந்துட்டேன். நாளையில இருந்து சைக்கிள்லயே போவோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கல, நம்ம நடந்தே போவோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, வா ஜாலியா நடந்தே போவோம். அண்ணே, என்னடி? பள்ளிக்கூடத்துக்கு என்னையும் கூட்டிட்டு போனே. இன்னைக்கு பிள்ளைகள் யாரும் என் கூட வரல, எல்லாரும் அவிய அப்பா வண்டியில போயிட்டாவண்ணே. நடந்துதான் போகணும், கூட்டிட்டு போறியா? ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போற வழிய மறந்துட்டியோ? ஏல, நான் ஒத்தையில நடந்து போகணும்ல, உன் கூட நானும் வரேன். நான் ஒன்றும் பறந்து போல, நானும் நடந்து தான் போறேன். அண்ணன் முன்னாடி போவேன், நீ பின்னாடி 10 அடி தள்ளி வரணும். அண்ணன் கூட வேற வேலையெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது. கூட கூட கூட்டிட்டு போக மாட்டேக்க, நீ எல்லாம் ஒரு அண்ணனால. உன்கிட்ட பேசிட்டு இருக்கறதுக்கெல்லாம் அண்ணனுக்கு நேரம் கிடையாது. அண்ணனுக்கு டைம் ஆச்சு, பாய் பாய். என்ன ஜென்மமோ இவெல்லாம். நீ ஒன்றும் கூட்டிட்டு போக வேண்டாம், நானே நடந்து போய்க்குவேன். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். எதுக்கு அவகிட்ட இப்படி மூஞ்ச காட்டிட்டு கிடக்க? நம்மளும் நடந்து தானே போறோம், கூட வந்தாதான் உனக்கு என்ன? அவளெல்லாம் அப்படிதான்ல பண்ணணும். நேற்று எங்க அம்மா வேலைக்கு போயிட்டாவ, ரொம்ப பசியா இருந்து தோசை சுட்டு தாமான்னு கேட்டேன். அளவா 2 சுட்டு தந்தா. இன்னும் 1 சுட்டு தாமா, வயிறு பசிக்கு அப்படின்னதுக்கு நீ 10 திம்ப உனக்கு உட்காந்து நான் ஆக்கி கொட்டணுமான்னு கேட்கா. அதான் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். என்னமோ போல, நீயாச்சு உன் தங்கச்சியாச்சு. சரி வா, நம்ம கிளம்புவோம். எல கோபி, சங்கரே. என்னத்தே? மக்களே, பள்ளிக்கூடத்துக்கு தானே போறீங்க, இவனையும் கையோட கூட்டிட்டு போயிருங்கம்மா. சரி தே, வாழ ரூபன் போவோம். அம்மா போயிட்டாரே. பார்த்துப்போ மக்கா. பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியாச்சு. சரி, ஊருக்குள்ள என்ன நிலவரம்னு அப்படியே போய் பார்ப்போம். பிள்ளைய ஒத்தையில விட்டுட்டு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே இந்த மேலாமினிக்கு. இதன்யா குட்டி, வா மக்களே, வா வா, பாட்டிக்கிட்ட வா. என் அழகு பிள்ளை சாப்பிட்டுச்சா? சாப்பிடலையே மக்களே இன்னும். நீ பசிக்குதாம்மா? உங்க அம்மையை என்னதான் செய்யன்னே தெரியல. பிள்ளைய அந்த ஆளை விட்டுட்டு எங்கனாலும் ஊர் சுத்த போயிடுறா. ஐயோ, தாய் கிழவி வேற உட்காந்துருக்கே, போனா அவ்வளோதான், சொல்லி முடிச்சுவிடும். அப்படியே நைஸா எஸ் ஆயிருவோம். ஏ பெரிய பொண்ணு, என்னக்கா? ஐயோ, நம்ம கம்முன்னு இருந்தாலும் நம்ம வாய் கம்முன்னு இருக்காது போலயே. காட்டி கொடுத்துட்டே மாமியா கிளவி வேற முறைக்குதே. அத்தே, இதன் குட்டி என்னத்தே பண்றா? அவ என்ன பண்ணா உனக்கு என்னடி? புள்ள இருக்காளா இல்லையா, என்ன பண்றா பண்ணியா எதுவும் தெரியறதில்ல. அந்த ஆளை போட்டுட்டு யாரு கூப்பிட்டாலும் பின்னாடியே போயிட வேண்டியது. இப்படி ஊர் சுத்துறதுக்கா நீங்க வந்தா? ஒவ்வொருத்தி வீட்லயும் போய் பாருட்டி, ஒவ்வொருத்திக்கும் மருமக எப்படி கிடைச்சிருக்காளுன்னு. வீட்டு வேலையை பார்த்துக்கிறாளுக, புருஷன் பிள்ளை மாமியார்னு எல்லாத்தையும் தங்கம் போல தாங்குறாளுவ. ஆனா நீ தான் இருக்கிய, எதுக்கு தான் இப்படி சோவாரிட்டு திரியிறனே தெரியல. நீங்களும் போய் பாருங்க தே, ஒவ்வொரு வீட்லயும் மாமியார் எப்படியெல்லாம் இருக்காவேன்னு. ஏடி, உனக்கு நான் என்னத்துல குறை வச்சேன்னு இப்ப நீ என்ன குறை சொல்லிட்டு தெரியா? போன வாரம் ஆசையோடி வந்து எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னதுக்கு நீங்க விட்டியெல்லாம் விடமாட்டேன்னு சொல்லிட்டியல்ல. மற்ற எல்லார் வீட்லயும் அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன்னா போயிட்டு வாமான்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க, நீங்க அப்படி பண்றீங்களா? ஆமா, அந்த அலைவ வந்து எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு போயிட்டு வாமான்னு வழி அனுப்பணும். நல்லா நகை போட்டு வந்துட்டால, போடுறேன்னு சொன்ன நகையை போட துப்பு இல்லை. இன்னொரு வார்த்தை எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா மரியாதை கெட்டுரும், பாத்துக்கிடுங்க. எங்க அப்பா நகை தாரேன்னு சொன்னது எனக்கு தான், அவைய கொடுத்ததே எனக்கு போதும், சரியாத்தே? அதனால உங்களுக்கு எதுவும் வரப்போறது இல்லல்ல. சும்மா சும்மா அதையே சொல்லி காட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பாத்துக்கிடுங்க. மகாராணி என்ன செய்வா சொல்லி காட்டினா? வரதட்சணை வாங்குறதும் குற்றம், கொடுக்கறதும் குற்றம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. உள்ள தூக்கி வச்சுடுவேன். எம்மாடி, நீ எல்லாம் விளங்குவியா? வீட்டுக்கு வந்த மருமவ மாமியாரை பார்த்து சொல்ற பேச்சா இதெல்லாம்? ஜெயில தூக்கி வச்சுடுவேன்னு சொல்ற? நீங்க எப்படி நடத்துறீங்களோ அந்த மாதிரி தான் எல்லாரும் நடத்துவாவத்தே. ஏ பெரிய பொண்ணு, இவ வேற அலறிட்டே கிடக்கா. இந்த வாரேங்க்கா, ஊர் சித்தன்னா ஆளா ரெடி தான். அப்படி இல்லத்தே, நம்மள ஒருத்தர் மதிச்சு கூப்பிட்டா என்னன்னு போய் கேட்கணும்ல. ஆமா, நீ அப்படியே மதிச்சு கேட்டுட்டு வீடு வந்து சேர்ந்துருவ. அந்த ஆளை லாந்திட்டு தான் வரப்போற. போ கிளம்பு. சரித்தே, பிள்ளைக்கு சோறு ஊட்டிருங்க, பிள்ளைக்கு என்ன வேணுமோ பார்த்துக்கிடுங்க, கூடவே இருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், உன் சோழியை பார்த்துட்டு கிளம்பு. சரித்தே, போயிட்டு வரேன். பேச்ச கேட்காம ஆட்டிட்டு தானே போற, போ. இன்னைக்கு உன் புருஷன் வரட்டு, நான் சொல்றதுல அவன் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு உன்னை பண்ண போறான் பார். நீ வாமாக்கா, உனக்கு பாட்டி சோறு ஊட்டியே. என்னக்கா?
ஏய் உன்னை கூப்பிட்டு எவ்வளோ நேரட்டி ஆகுது? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு கிடந்த? எங்கள் வீட்டில் தான் ஒரு தாய் கிழவி இருக்கே, அது எங்கே விடுது என்ன? வீட்டில் உள்ள மாமியாக்காரிகளே இப்படி தான் இருப்பாளோ போல. உங்கள் மாமியார் தான் அடித்து பற்றி ஊரோடு அனுப்பிட்டீங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? நான் ஒன்றும் அடித்து பத்தலை. எங்கள் மாமியாருக்கு அது வீட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு அதுவாக தான் கிளம்பி போச்சு. நான் வேறு மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். அது என்ன பிடிக்காத பல பேர் உங்ககிட்ட தப்பு தப்பாக சொல்லியிருக்காவ உங்களை பற்றி. தப்பு தப்பா? உங்களை மாதிரிலாம் யாரும் ஊரில் உள்ளவகிட்ட மற்றவகளை பற்றி தப்பு தப்பாக பேச மாட்டாவக்கா. நான் தப்பு தப்பாக எவளை பற்றி சொல்லிட்டு தெரிஞ்சேன்னு நீ பார்த்தேன். சரி சரி விடுங்கம்மா, சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு விடுங்கம்மான்னா இது என்ன கதை? நான்லாம் எப்பவும் அடுத்தவிய நல்லா இருக்கணும், எல்லாரும் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் தான். சரியா? அருவை போட்டு அறுத்துட்ருக்கா. சரிக்கா. சரி நீங்கள் கூப்பிட்ட விஷயம் என்ன, அதை சொல்லுங்கள் முதல்ல. நாளைக்கு சந்தை இல்லைம்மா, அதனால எல்லாரும் போவோமான்னு கேட்குறக்கு தான் கூப்பிட்டேன். இல்லைக்கா, நீங்கள் போயிட்டு வாங்க, எங்கள் மாமியார் விடாது. ஆமாம், அப்படியே மாமியாக்காரி சொல்கிறத கேட்டுட்டு தான் மறுவேளை பாப்பாவா. என்னக்கா கழுத்து கோணிக்குச்சு? அது ஒன்றும் இல்லை பெரிய பொண்ணு, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா, அதான் திரும்பி பார்த்தேன். அதெல்லாம் இல்லை, நீயும் வரணும். நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன். சரியா? நீ சரசக்கா, விஜயக்கா, பரமேசு எல்லாம் சேர்ந்து நாளைக்கு போய் சந்தை ஒரு கலக்கு கலக்கிட்டு வருவோம். சரியா? சரிக்கா, நீங்கள் அவையக்கிட்டையும் கேட்டு பாருங்க. எல்லாரும் வராவன்னா நானும் வீட்டில் ஏதாவது சொல்லிட்டு வரேன்.